எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்படி ரிட்டர்னை பார்க்குறீங்களோ அதே மாதிரி ரிஸ்க்கையும் பார்க்கணும். 90% இரோஷன். ஸோ அந்த மாதிரி இரோஷனை வந்து கண்டிப்பாக எந்த இன்வெஸ்டர்னாலையும், நான் எவ்வளோ பெரிய அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் 90% இரோஷனை பார்க்க முடியாது. இட் டஸ் நாட் மீன் இப்போ இங்கேருந்து 90% விழுதுன்னு நான் சொல்ல வரல. பட் அதெல்லாமும் நடக்கலாம். கொஞ்சம் ஷேக் அவுட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து இதுலேருந்து வெளியே போய் அடுத்ததுக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து அகெயின் அண்ட் அகெயின் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் புதுசாக வரவங்க ரொம்ப ஹையர் எக்ஸ்பெக்டேஷனோட வராமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. வணக்கம் சார். வணக்கம். கோல்டு அண்ட் சில்வர் இதுதான் இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. ரெண்டு மெட்டல்ஸுமே பெரிய உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோல்டு அண்ட் சில்வர் மார்க்கெட்டை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, எதனால் இவ்வளோ பெரிய ரேலி நடக்குது சார்? ஒன்று, இது வந்து யாருக்குமே புரியாத ஒரு ரேலின்னு தான் முதல்ல ஒத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது வந்து சேஃப் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக கோல்டு தான் சொல்லுவோம். இப்போ வந்து சில்வரையும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ப்ளஸ் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் வேல்யூ இருக்கிறனால. ஸோ இந்த கதை ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இப்போ முக்கியமாக வந்து இந்த சில்வர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $240 கிட்ட இருக்கும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து ப்ரைஸ் கீழே இறங்க ஆரம்பிச்சிது. பட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கிரீன்லேண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்தது. ஸோ இப்போது மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல், ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறனால இருக்கிற பணத்தை எங்கே போடணுன்னு தெரியாமல் பணம் சுற்றி வருது. அதில் மெயினாக வந்து பணம் வந்து டாலர்லேருந்து வெளியே வருது. ஸோ அது எங்கே போகணுன்னு தெரியாமல் மார்க்கெட்குள்ளேயும் போக முடியல. ஏன் மார்க்கெட்குள்ளே போக முடியல அப்படின்னா இந்த ஸ்திரத்தன்மை இல்லாதனால நிறைய இடத்துல ட்ரேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருக்குது. இப்போது திடீர்னு வந்து ட்ரம்ப் வந்து இந்த கிரீன்லேண்டுக்காக வந்து யூரோப் கூட ஆல்ரெடி ட்ரேட் டீலெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ புதுசாக வந்து நான் வந்து டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நேற்று வந்து ஃப்ரெஞ்ச் பிரைம் மினிஸ்டரோட அவங்க ஒயினோட இதில் வந்து பார்த்திங்கன்னா 200%. ஸோ திடீர்னு சொல்லும்போது நேச்சுரலாக அந்த ஒரு நம்பகத்தன்மை இல்லாதனால அடுத்த வருஷத்தோட க்ரோத் எப்படி இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்கிறனால பணம் வந்து எங்கேயுமே போகாமல் இவென்ச்சுவலாக வந்து இந்த ஆசெட்டுக்குள்ளேயே, அதாவது இந்த ஃபிசிக்கல் ஆசெட்ஸ்குள்ளேயே பணம் போயின்னு இருக்கு. ஸோ இதுதான் ஒரே ஒரு லாஜிக்கல் ரீசன் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் இது இந்த அளவுக்கு ஏறணுமா ஏறக்கூடாதான்றது வந்து ஒன்லி டைம் வில் ஆன்சர். ஏன்னா இப்போது டிமாண்ட் முன்னாடி ஆக்சுவலாக இந்த ரேலி ஆரம்பித்ததுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் ட்ரிவன் ரேலி அப்படின்றது தான் ஆரம்பிச்சது சில்வரை பொறுத்த வரைக்கும். பட் டிமாண்ட் ட்ரிவன் ரேலின்னு மேபி 20% போயிருக்கலாம், இல்லை 50% போயிருக்கலாம். பட் லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200%க்கு மேலே ஏறி இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது டிமாண்ட் ட்ரிவன் ரேலி மட்டும் கிடையாது. பணம் எங்கேயோ போக முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டக் ஆகி நிற்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரீசனாக பார்க்க முடியும். பணம் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ன தான் தங்கம் விலை ஏறினாலும் அதை விட ரொம்ப டிராஸ்டிக்காக இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரேலி நடக்கிறதையும் பார்க்குறோம்ல சார், அதுக்கு என்ன காரணம்? அதான் மெயினாக வந்து நம்மளுடைய ரூபாயோட வீழ்ச்சி. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் $91 வந்திருக்கு. ஸோ $84 இருந்தது இந்த வருஷத்தோட தொடக்கத்தில், மீனிங் போன வருஷத்தோட தொடக்கத்தில் ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட 10% வந்து சரிவு அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த சரிவு அடைஞ்சனால சாதாரணமாக சில்வர் வந்து 100% அப்ரிஷியேட் ஆகிருந்ததுன்னா இந்தியாவில் வந்து 110-115% அப்ரிஷியேட் ஆகிருக்கு. ஸோ அது ஒன்று. ப்ளஸ் இங்கே நிறைய இடத்துல வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறனால ப்ரீமியம்லேயும் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோடைய கலவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆக்சுவலாக கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு மெட்டல்லையுமே மிகப்பெரிய ரேலி நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் இடிஎஃப்ல கோல்டு இடிஎஃபாக இருக்கட்டும், சில்வர் இடிஎஃபாக இருக்கட்டும், இதிலலாம் நிறைய மக்கள் வந்து முதலீடு செய்கிறாங்க. அதோட அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஒரு ரேலி நடக்குது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? விலை உயர்ந்தாலும் மக்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? இல்லை, அதான் சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்தாலும் உயரலைனாலும் வாங்கணுன்ற எண்ணத்தோடு வர்றதுல கண்டிப்பாக வந்து கோல்டு கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டும் அதே மாதிரி தான். நான் எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாலும் நான் ப்ரைஸ் எல்லாம் பார்க்குறது கிடையாது. லாஸ்ட் 1 இயரில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கா, 5 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டர்ன் கொடுத்துருக்கா, அடுத்த 5 வருஷத்தில் ஏறுமா அப்படின்லாம் ஜென்ரலாக நான் பார்க்குறது கிடையாது. வாங்கணுன்னும் போது இட் இஸ் எ டிமாண்ட், அவ்வளோதான். அதே மாதிரி தான் சில்வருக்கும் சரி கோல்டுக்கும் சரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது தொடர்ந்து போகுமான்றது தான் வந்து முக்கியமான கேள்விக்குறி. இப்போது லாஸ்ட் கொஸ்டினில் நீங்கள் கேட்ட மாதிரி ஆக்சுவலாக சில இடத்துல வந்து ப்ரீமியம் ப்ரைஸிங்லாமும் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ஒரு முக்கியமாக வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுடைய ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ஆல்மோஸ்ட் மிரட்டாத குறையாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண வச்சுட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகிறதும் இன்னொரு காரணம். ஸோ எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆச்சுன்னா ஜென்ரலாக பேஸ் மெட்டல்ஸ் எல்லாமே ஏறும். ஏன்னா எனக்கு 4-5% வட்டி கிடச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ 3% தான் கிடைக்குது, இல்லை 3.5% தான் கிடைக்குதுன்னா அப்போ நான் வந்து ஒரு ரியல் அசெட்குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாக இருக்கும். எப்போவுமே வந்து மணி வில் கெட் ரொட்டேட்டட்.
இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுமா அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப நாள் குறைஞ்சிட்டே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனால் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரிஃப் இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியிலேருந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேரிஃப்னால யூஎஸில் என்ன இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் படி ஃபார் எவ்ரி ₹1 ஆர் $1 ஆஃப் டேரிஃப் இன்கம் வந்ததில் கிட்டத்தட்ட 96 பைசா ஆர் 96 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கன்சியூமர் தான் பே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ யூஎஸ் கன்சியூமர் பே பண்ணுறதுனால ஆக்சுவலாக அங்கே இன்ஃப்ளேஷனோட இம்பேக்ட்டும் இருக்குது. அப்போ அந்த இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாது, இன்ஃபேக்ட் இது ரிவர்சல் ஆகலாம். இது வந்து நாளைக்கு ஆக போகிறதில்ல, பட் கண்டிப்பாக இது வந்து தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போக முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து திருப்பி உயர்த்த ஆரம்பிக்கணும். அப்போ உயர்த்த ஆரம்பிச்சதுன்னா இப்போ நம்ம எதெல்லாம் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நெகட்டிவாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்ம எது சொன்னாலும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் சில்வர் மேலேயும் கோல்டு மேலேயும் இருக்கிற நம்பிக்கை வந்து உயர்ந்துக்கிட்டு தான் போகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு 4-5 நாளில் எங்கள் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் சரி நிறைய பேரோட queries-உம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டைமில் போடலாமா, இது வரைக்கும் போட்டதை நம்ம விற்று ப்ராஃபிட் பண்ணுமான்ற கேள்வி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் காதில் விழவே இல்லை. மோஸ்ட்லி இன்னும் வாங்கணுமான்ற மாதிரி தான் இருக்குது. பட் வாங்குறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் வியூவோடு வர்றது பெட்டர். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயரில் 200% கொடுத்தனால அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக ஒரு 50%ஆவது கொடுக்கும், இல்லை 20%ஆவது கொடுக்கணுன்னு வராமல் மைனஸ் வந்தாலும் என்னால் ஹோல்ட் பண்ண முடியுன்ற பாயிண்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைனா சம்டைம்ஸ் இந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்கும்போது ஷார்ட் டேர்மில் வந்து பெயின்ஃபுல்லாக கூட இருக்கலாம். மார்க்கெட்லேயும் ஒரு பெரிய வாலட்டிலிட்டி நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கரெக்ஷன் கடந்த 2-3 நாட்களாக ரொம்ப பெரிய கரெக்ஷன் நடக்குது. ஸோ மார்க்கெட்டோட இந்த வாலட்டிலிட்டி கூட மெட்டல்ஸ் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துமா சார்? கண்டிப்பாக வந்து அதாவது எண்ட் ஆஃப் த டே எனி மணி, அதாவது பணம் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது பாஸ்ட் ரிட்டர்னு ஜென்ரலாக பார்ப்பாங்க. பாஸ்ட் ரிட்டர்ன் நெகட்டிவாக இருக்கும்போது எப்போவுமே நான் வந்து தொடர்ந்து பணத்தை போட மாட்டேன். இது வந்து மனித இயல்பு இது ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட் 1 இயராக வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ரிட்டர்ன் கிடைக்கல ஆர் மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன் கிடைக்கல அப்படின்னா எங்கே ரிட்டர்ன் கிடைக்குது? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பணம் வளரும். ஸோ அது வந்து அடிப்படையான ஒரு தேவை. அப்போது எங்கே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கா, இது எப்படின்னா வந்து ஜெயிச்சவங்க மேலே தான் எப்போவுமே நம்ம பணம் கட்டுவோம், தோற்றவங்க மேலே பணம் கட்ட மாட்டோம் ஜென்ரலாக. ஏன்னா இது வந்து ஸோ ஜெயிச்சவங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குது, அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அவங்க மேலே தான் நம்ம தொடர்ந்து பெட் கட்டிகிட்டே இருப்போம். அதே மாதிரி எந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோ அங்கே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணுவாங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நடக்கும், ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் நடக்கும். இப்போ 2020 கோவிட் லோக்கு அப்புறமா 2021, 22 தொடர்ந்து 2 வருஷம் ரிட்டர்ன் கொடுத்தனால 2022, 23, 24 ஆல்மோஸ்ட் 25 மிடில் வரைக்கும் நிறைய புது இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் நிறையா இருந்தது. இப்போ திடீர்னு அங்கே ரிட்டர்ன்ஸ் கம்மியாகிடுச்சு. இப்போ கோல்டு அண்ட் சில்வர்னோடனே இன்றைக்கி எல்லோரும் பஸ்ஸை மாற்றுற மாதிரி இங்கே மாற்றிட்டாங்க. பட் இது தொடர்ந்து கொடுக்குற வரைக்கும் புது இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வருவாங்க, இருக்கிறவங்க இன்னும் ஆட் பண்ணுறதும் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு பெரிய மாறுதலும் இருக்காது. ஏன்னா இது வந்து பிஹேவியரல் பயஸ்ன்ற மாதிரி இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி நடக்கும்போது டாலருக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஹெட்ஜிங் டூலாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு அன்சர்டனிட்டியில் அதுக்கு ஒரு ரேலி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சில்வர் அந்த மாதிரியான ஹெட்ஜிங் டூலாக ஆக்ட் பண்ணுறது இல்லைல்ல. அப்புறம் ஏன் சில்வர் கோல்டை விட ஜாஸ்தியாக ஒரு ரேலி காமிக்குது சார்? இல்லை அதான் லாஜிக்லி வந்து இப்போ கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ கோல்டோட ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது நான் அடுத்து வேறு எங்கே போகலான்ற ஆட்டோமேட்டிக் தாட் தான் இருக்கும். இப்போது ஒரு 1 lakh rupees வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். 1 lakhன்றது 2 lakhs போகிற வரைக்கும் என்னால் பண்ண முடியும். ஆனால் அது 5 lakhs போயிடுச்சுன்னா என்னால் 5 lakhsக்கு நான் போய் லீவரேஜ் எடுக்க முடியாது, ஆர் நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 lakhs கிட்ட என்ன எனக்கு கிடைக்கும், அப்போ அதுக்கு அடுத்த கமாடிட்டி என்ன? இன்ஃபேக்ட் நம்ம கோல்டு அண்ட் சில்வரை பார்த்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து எல்லா கமாடிட்டியுமே மேலே ஏறி இருக்குது. காப்பர் ஏறி இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி காப்பரை வாங்கி நம்மளால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது, அதனால் நம்ம வாங்குறதில்ல. அதேமாதிரி ஜிங்க் ஏறி இருக்குது. ஒரு கெமிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. ஒரு மெட்டலும் ஏறி இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணி பணம் பண்ண முடியாது. இப்போ நான் அந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கேன் அப்படின்னா அதையும் வாங்கி நான் பணம் பண்ணியிருக்கலாம். பட் கோல்டு அண்ட் சில்வர் ஜென்ரலி ஈஸிலி அவைலபிள், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா, வாங்குறதும் சரி. அண்ட் ஆல்ரெடி எனக்கு அது மேலே வந்து ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு அசெட். ஸோ அதனால் ஈஸியாக பணம் வரும். அண்ட் கடந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 கோடி ரூபாய் வந்து ETF மூலமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறைய புது பணம் உள்ளே வந்திருக்கு. ஜென்ரலாக வந்து ஃபிசிக்கல் கோல்டாக மட்டும் இருந்த மார்க்கெட் இப்போ ஸ்லோவாக வந்து ETFக்கும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் செக் பண்ண டேட்டா படி
லாஸ்ட்டு 31 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோல்டோட ETF மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடியாக மாறி இருக்குது. ஸோ அது வந்து பெரிய நம்பர் ஆக்சுவலாக. இப்போ ஸ்லோவாக சில்வரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்சப் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து சில்வர் ETF எல்லாம் நிறைய இல்லை ஆக்சுவலாக இருந்தது, பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப பாப்புலர் கிடையாது. இப்போ வந்து சில்வர் ETF ஃபண்ட்ஸ் எல்லாமும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வந்து மக்கள் வந்து பணத்தை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சில்வர் ETF ஃபண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஏஎம் ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளே வந்ததெல்லாம் 2000 கோடி 3000 கோடியெல்லாம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய நம்பர் ஆக்சுவலாக. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இந்த ரிட்டர்ன் கொஞ்சம் ஷேக் அவுட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து இதுலேருந்து வெளியே போய் அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஸோ இது வந்து அகெயின் அண்ட் அகெயின் நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் புதுசாக வரவங்க ரொம்ப ஹையர் எக்ஸ்பெக்டேஷனோட வராமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. ஸோ தட் இஸ் த ஒன்லி திங். ஏன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்லலை, ஆக்சுவலாக வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். பட் 6 மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 100% ஏறி இருக்கு. அப்போ சம்டைம்ஸ் நம்ம சொல்ல மேலே போகும்போது வந்து நம்மளே வந்து அது டெஸ்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே சொல்லுவாங்க, the market can actually stay stronger for much longer than you can think அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் கோல்ட்லேயும் சரி சில்வர்லேயும் நஷ்டமும் நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இதில் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோல்டு ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு சொல்லி ஷார்ட் போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஷார்ட் போனவங்கலாம் வந்து அவங்க கேபிட்டலே எல்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு பக்கம் நஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்னுடைய ரிஸ்க் அப்பிடேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணேன்னா ப்ளஸ் என்னுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி பண்ணேன்னா லைஃப் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். கோல்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இல்லாமல் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறவங்க, ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நானே ஒரு 4-5 வருஷமாக கோல்டு ப்ரைஸை தொடர்ந்து பார்க்குறேன், 22 கேரட் கோல்டை பார்க்குறேன் அப்படின்னா அது மார்க்கெட்டில் இருக்கிற அளவுக்கு பெருசாக ஒலட்டைலாக இருந்து நான் பார்க்கல. 500 ரூபாய் குறையுது, 1000 ரூபாய் குறையுது, 2000 ரூபாய் குறையுது அப்படின்னு பார்க்கல, ஏறுறதை மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டை விட கோல்டு ஒரு நல்ல அசெட் கிளாஸ், இதில் பெருசாக இறங்காது, நமக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா கூட நம்ம பணம் நஷ்டமாகாது அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குல்ல சார், அது சரிதானா? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து ஹாஃப் ட்ரூத்துன்னு சொல்லுவோம். ஹாஃப் ட்ரூத்னா என்னென்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணும்போது 2 வகையாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேல்குலேட் பண்ணுவாங்க. இன்னொரு வே ஆஃப் லுக்கிங் அட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்ததை மைனஸ் பண்ணிவிட்டு வெறும் பாசிட்டிவாக மட்டுமும் எடுப்பாங்க. பட் நீங்கள் லாங் டேர்ம் ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்திங்கன்னா கோல்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 12 to 14%. ஓகே, விச் இஸ் not very high relative to equity. Equity வந்து பார்த்திங்கன்னா 16 to 18% இருக்கும். இதுவே சில்வர் எடுத்திங்கன்னா அதோடைய வாலட்டிலிட்டி ஜென்ரலி அபவுட் 24 to 25% இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த among the 3 வந்து பார்த்திங்கன்னா சில்வர் இஸ் த மோஸ்ட் வாலட்டைல் அசெட் ஆக்சுவலாக. இப்போ நம்ம டெய்லி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே நீங்கள் கையில் எடுத்து நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக எவ்ரிடே வந்து 3% 4% மேலே போகுது, ஒரு நாள் வந்து 2% 3% இறங்குது. அண்ட் இது இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒன் சைடட் ரேலியை தான் நம்ம பார்த்துருக்கோம். பெருசாக வந்து ஃபால் இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து 10% இறங்குச்சு, அடுத்த நாள் ஒரு 8% இறங்குச்சு. பட் பெருசாக நம்ம வந்து டவுன் சைடு பார்க்கல. இப்போ இந்த டவுன் சைடு பார்க்கும்போதும் இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே லாஸ்ட் டைம் இந்த டேட்டா கூட கொடுத்தேன். ஆக்சுவலாக 2000 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் வந்து $4 இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $96 இருக்குது. ஸோ $100 வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் டு கீப் த நம்பர் சிம்பிள். அப்போ 4 வந்து 100 ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 25 மடங்கு ஏறி இருக்கு. இப்போ 2000 இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 மடங்கு ஏறி இருக்கு. இதே நீங்கள் 1980 பார்த்துருந்தீங்கன்னா 1980 ஆல்மோஸ்ட் $38 இருந்தது. $38 இருந்த சில்வர் $4 குறைஞ்சிருக்கு. குறைஞ்சு இன்றைக்கி அது திருப்பி $100 கிட்ட வந்திருக்கு. இப்போ இதே 1980 இப்போ 2026 வரைக்கும் எடுத்திங்கன்னா $38 வந்து ஆல்மோஸ்ட் $100 கிட்ட வந்திருக்கு. அப்போ சரி 40ன்னு வச்சுப்பேன், ரவுண்ட் ஆஃப். அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-35 வருஷத்தில் டாலர் டேர்ம்ஸில் ஆக்சுவலாக வந்து அது 3 மடங்கு தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் 40 இயர் பீரியடில். ஸோ அதனால் உங்களோட என்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கமாடிட்டி ஏன் மூவ் ஆகுது, ஃபண்டமெண்டலாக மூவ் ஆகிறத விட இந்த மாதிரி வந்து பேனிக்னால் மூவ் ஆகிறது தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் வந்து ஃபண்டமெண்டலி பேக்டு இல்லாத போது கண்டிப்பாக நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி $38 $4 வருதுன்னா கிட்டத்தட்ட 90% இரோஷன். ஸோ அந்த மாதிரி இரோஷனை வந்து கண்டிப்பாக எந்த இன்வெஸ்டர்னாலையும், நான் எவ்வளோ பெரிய அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருந்தாலும் 90% இரோஷனை பார்க்க முடியாது. இட் டஸ் நாட் மீன் இப்போ இங்கேருந்து 90% விழுதுன்னு நான் சொல்ல வரல. பட் அதெல்லாமும் நடக்கலாம் அப்படின்ற பாயிண்ட்டை தான் ஐ வாண்ட் டு டெல் யூ. சில்வரோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் சில்வரில் நடக்கிற வேல்யூ பற்றியும் பேசுகிறோம். ஸோ சில்வர் வந்து கோல்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாவோ இல்லை கோல்டுக்கு ஈக்குவலான ஒரு அசட்டாவோ நம்ம பார்க்க முடியுமா? இல்லை, ஆல்டர்னேட்டிவான்னு பார்க்க முடியாது. பட் ஜென்ரலாக நம்மளுடைய பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி வந்து ரெண்டுமே சேர்ந்து தான்
பயணிக்கும். ஜென்ரலாக நம்மளுடைய வே ஆஃப் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து தான் பயணிக்கிறது. பட் அது இது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கோல்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஃப் ஹெவன்னே சொல்லுவோம் ஆக்சுவலாக. சில்வர் இஸ் நெவர், இப்போ ஆஃப்கோர்ஸ் ஆஃப் லேட் அது நிறைய ஏறினால அதையும் சேஃப் ஹெவன்னு சொல்கிறாங்க. பட் ஜென்ரலி இது வந்து மோர் ஆஃப் ஒரு இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி தான், அவ்வளோதானே தவிர மற்றபடி இது சேஃப் ஹெவன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. கோல்டு கண்டிப்பாக வந்து சேஃப் ஹெவன். ஏன்னா இது வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து அதை வந்து ஒரு கரன்சி ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு கரன்சியை பிரிண்ட் பண்ணுறதுக்கே கோல்டு ஸ்டாண்டர்ட் தான் இருந்திருக்கு, சில்வர் ஸ்டாண்டர்ட் இருந்தது கிடையாது. அப்போ நேச்சுரலாக கோல்டு இஸ் ஆக்சுவலி த ஆல்டர்னேட்டிவ் டு அ கரன்சி. எக்ஸாக்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, பட் ஏதாவது ஒரு ஒப்பீடு வைக்கணுன்றதுக்காக கோல்டை வச்சுருக்காங்க. பட் சில்வரையும் இதையும் நேரடியாக நம்ம அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒப்பிட முடியாது. நம்ம எவ்வளோதான் இந்த ரேலியை பற்றி இது எதுக்கு நடந்தது, இதனால் என்ன விளைவுகள் வருது அப்படின்லாம் பேசினாலும் மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் விலை ஏறிட்டே போகுது, இப்போ போய் நான் வாங்கலாமா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணுமா, விலை குறைய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிற இந்த ரேலியில் இப்போ ஒரு புது இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா சார்? இது அந்த அகெயின் ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியாது. என்னோட பர்சனல் வியூ கேட்டிங்கன்னா இதில் ஸ்டே அவே பண்ணுறது பெட்டர். ஓகே, இங்கேருந்து அது இன்னொரு ஒரு 10,000 ரூபாய் மேலே ஏறலாம், 20,000 ரூபாய் மேலே போகலாம். பட் இறங்குனா மேபி 40,000 ரூபாய் இறங்கலாம். அப்போது எப்போவுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எப்படி ரிட்டர்னை பார்க்குறீங்களோ அதே மாதிரி ரிஸ்க்கையும் பார்க்கணும். ஸோ ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு கம்மியாக இருந்து ரிவார்டு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா, இப்போ நான் ₹1 பெட் பண்ணுறேன், எனக்கு ₹3 கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் ஒர்த்து. ஆனால் ₹3 நஷ்டம் ஆகும், வந்தால் ₹1 தான் வரும்னா ஐடியலி அதை நோபடி ஷுட் ஆக்சுவலி என்டர். இப்போது சில்வரோட ரேலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 மடங்கு ஆயிருக்கு. ஸோ 1 லட்சம் ரூபாய்னா ஆல்மோஸ்ட் 3 லட்ச ரூபாய் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல நான் போய் பண்ணணுமா அப்படின்றது ஆக்சுவலி இண்டிவிஜுவல் சாய்ஸ். என்னுடைய பர்சனல், இப்போ நான் போய் பணத்தை போடுவேன்னா கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ இது எண்ட் ஆஃப் த டே இண்டிவிஜுவல்ஸ் டெசிஷன். நான் 3 லட்சத்தில் வாங்கி 3,20,000 விற்றுருவேன், என்னால் ஸ்மார்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும்னா தென் இட் இஸ் த பர்சனல் சாய்ஸ். பட் நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறேன்னா ஐ திங்க் மேபி வெயிட் பண்ணுறது பெட்டராக இருக்குமோன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. இதில் இருக்கிற ரிஸ்க்கையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த ரேலியை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா ஒரு பெரிய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோம், கோல்டு எங்கேயோ போய் நிற்க போகுது அப்படிங்கிற அந்த நம்ம மிஸ் பண்ணிடுவோமோங்கிற தாட்டும் இருக்குது. ஸோ இந்த ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எதையோ மிஸ் பண்ணுறாங்களா? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா இந்தியர்கள் யாருமே கோல்டும் சரி சில்வரும் சரி இந்த ரேலியை நம்ம மிஸ்ஸே பண்ணலை. எல்லார் வீட்லேயும், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தங்கம் இருக்குது. எவ்வளோ இருக்குன்றது தான் வந்து வேரியேஷன் இருக்குமே தவிர அதே மாதிரி சில்வரும் எல்லார் வீட்லேயும் இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம எல்லார்கிட்டையும் வந்து வெல்த் எஃபெக்ட் வந்திருக்கு. இந்த வெல்த் எஃபெக்டை நான் யூஸ் பண்ணுறேனா இல்லையான்றது அடுத்தது. ஓகே, அடிஷ்னலாக வாங்கியிருக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இருந்திருக்கலாம். மிஸ் அவுட் பண்ணியாச்சுன்னா பண்ணியாச்சு தான். அதுக்காக நான் வந்து இப்போது எத்தனையோ விஷயங்கள் வந்து ஏறிட்டு தான் இருக்குது, எத்தனையோ விஷயம் இறங்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாத்துலேயும் நம்ம வந்து கலந்துக்க முடியாது. இஃப் யூ ஹவ் நாட் பார்ட்டிசிபேட் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகேன்ற ஒரு அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு கூல் மைண்டோட நீங்கள் அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க முடியும். விட்டதை பற்றி யோசிக்கிறதுக்கு பதிலாக மேபி அடுத்தது என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வே ஆஃப் லுக்கிங் இட். ஓகே, இந்த கோல்ட் அண்ட் சில்வரில் ஒரு பெரிய ரேலி நடந்துட்டு இருக்கு. அதை ஒரு இன்வெஸ்டர் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.